முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். உயர்ந்தவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே செலுத்திடுவேன். மேலும் உயர்ந்தவரே, நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எல்லாரும் சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையும் மனுஷன் கையும் விட்டு கொடுக்கலையே. நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் ஏராளம். அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். ஓ, எங்களை நனைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பலன் பெற்றுக் கொள்ளட்டும். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆர்வத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க? ஹல்லேலூயா. 1000 நாட்களை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற இந்த ஒரு நாள் மேலானது என்று சொல்லியிருக்கிறபடியே, ஓ ஆண்டவருடைய மேலான நாமத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல எங்களை காக்கிற எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன கர்த்தரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நனையணும் ஆண்டவரே. உம்முடைய தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி வரணும் ஆண்டவரே. தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கவலைகள், எங்கள் பிரச்சனைகள், ஓ எங்கள் போராட்டங்கள் இதில் அல்ல. ஓ, உம்முடைய பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல உருகும் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் ஆயுசு நாட்களை நீர் கிருபையாய் தந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் ஓ தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆண்டவர் நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். Thank you Jesus. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஓ
இணைந்து ஒரு மகிமை மேகம். Thank you Jesus. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. எல்லாரும் சொல்லுவோம், விலகாத எங்கள் முன் செல்லுகிற எங்கள் தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே. Oh, we welcome you in this place. முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. Hallelujah. முன் செல்லும் மேகம் நீ. கைகளை உயர்த்தி, ஆவியா உம்முடைய வல்ல ஆவி எங்கள் நடுவிலே இறங்கி வந்து கிரியை செய்யட்டும். என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, எல்லாவற்றிலும் கலந்திருக்கிற எங்கள் தெய்வமே. எல்லாரும் சொல்லுங்க, என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, என்னை ஆளுகின்ற பரிசுத்தரே, நன்றி அப்பா. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம், விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும். கைகளை உயர்த்தி, ஓ ஆவியானவரே, தேவ மகிமை, தேவ பிரசன்னம், ஓ கர்த்தரை தேடுகிற எங்கள் மத்தியிலே வல்லமையா இறங்கி கிரியை செய்யட்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் உயர்த்துகிறோம். Thank you Jesus. ஆவியானவரே, oh Jesus. உங்க பிரசன்னம் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. அதனாலதான் இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். We know that you are in this place. ஆண்டவரே, இந்த இடத்தில் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்தபோது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அசையாத காரியங்கள் எல்லாம் இந்த ஆராதனையிலே அசைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்க வாழ்க்கைக்கு நீர் செய்திருக்கிறதை நினைத்து உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற வாய்ப்பை நாங்கள் ஒருபோதும் கனவீனமாக எண்ணாமல் பயபக்தியோடு தேவனுக்கு கொடுக்கிற கனத்தோடு ஆண்டவரே உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல் எல்லாவற்றிலும் தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. விஷயம் இப்படி போயிடும் அப்படி போயிடும், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்காக ஒரு புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறீங்க? பைபிளில் சொல்லியிருக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் உணர்றீங்க? ஒருவேளை இழந்த பலன்கள், இழந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த ஆராதனையில ஒரு நம்பிக்கை உண்டாகணும். என்ன நம்பிக்கை? இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ பிரசன்னத்துக்குள் நான் வந்து நிற்கிறேன் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வருமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் ஒரு பழைய பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். Thank you Jesus. நல்ல கைகளை தட்டி காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். எல்லாரும் புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன். ஓ thank you Jesus. நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர். ஓ வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். ஓ நம்மேல் ஆவியை ஊற்றுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துங்கள். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றி எல்லாரும் உயர்த்துவோம். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன். நிச்சயமாக நிச்சயமாக. ஓ ஸ்தோத்திரம். புது பலன் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பான். சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவான். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பான். சிலுவை சுமந்தி
ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவான். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவான். கர்த்தரின் பலனடையும் பலத்தின் மேல் பலன் சீயோனுக்கு வருவான். எல்லா கரம் உயர்த்தி புது பலன் அடைந்தீர். Thank you Jesus. We receive in the name of Jesus. ஒரு புதிய பலன். நீ புது பலன் அடைந்திடுவான். புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நிச்சயமாக புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய மேன்மை. எத்தனை பேர் அதை மேன்மையாக கருதுறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் போது அந்த பலனுக்கு ஈடாக எந்த பலனையுமே நம்ம சொல்ல முடியாது. சரீர பலவீனங்கள் இருக்கலாம், ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கலாம். எந்த பலவீனமாக இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்தேனானால் எல்லாவற்றையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்தி, என்னை திடப்படுத்தி, என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு தான் சபை கூடி வருகிறோம். எங்க போனாலும் இந்த பலன் கிடைக்காது. யார் ஆறுதல் சொன்னாலும் இந்த பலன் வராது. ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற இந்த இடத்தில் கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் வாழ்க்கையில காத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். அன்னைக்கு பாருங்க, பேதுரு காத்திருக்கிறாரு. ராம் முழுவதும் பிரயாசப்படுறாரு. ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய நேரம் காத்திருந்து பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. சத்துரு அநேக கிரியைகளை நமக்கு விரோதமாக எழுப்புகிறான். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க மறந்துடக்கூடாது. இயேசு அங்க வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே பேதுரு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய படகை ஆழத்துக்கு தள்ளும் போது வலை கிளியத்தக்க மீன்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் தெரியணும். இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லுகிறதை செய்து நான் நடக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை அவர் தந்து கொண்டே இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டவர் இயேசுவை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் நம்பிக்கை உம்மேல் தான் இருக்கிறது, என் நம்பிக்கை உம்மேல் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷர்கள் மேல் அல்ல, என் நம்பிக்கை உம்மேல் தான் இருக்கிறது. நீர் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் ஓ நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீர் என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். உம்மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷர்களை நம்பாதீங்க, ஆண்டவர் மேல பற்றுதலா இருங்க. அவர் மேல் நம்ம பற்றுதலா இருக்கும்போது நிச்சயமாகவே எல்லா நம்பிக்கைக்குரிய தேவன் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிரூபிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். என் நம்பிக்கை நீர்தான், உம்மேல் என் முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கை வெளிப்படுத்தும் அடையாளமாக இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி சேர்ந்து உயர்த்தி களிகூர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் பாடுவோம். Thank you Jesus.
நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நல்லா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, உம்மைதான் நாங்க நம்புவோம் ஆண்டவரே, உம்மையே நம்பியிருப்பேன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அதனால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எண்ணி பார்க்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கேடகமாய் இருந்து நம்முடைய துணையாய் இருந்தவரை சொல்லி உயர்த்துங்கள். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. சொல்லுவோம், நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. சொல்லுங்க, என்ன நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, ஓ என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன். எப்படி நம்புவேன்? முடிவு பரியந்தம். ஓ ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். சீயோன் பர்வதம் நிலைத்திருக்கிறது போல நம்மை நிலைத்திருக்கிற பண்ணுகிற அற்புதமான ஆண்டவர். அவரை நம்புகிற பிள்ளைகளை அசையாத சீயோன் பர்வதத்தில் காணப்படுவாய் என்று சொல்லியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நினைக்க வேண்டும். இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பும் போது முடிவு பரியந்தம் என்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். Thank you Jesus. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை ஒருபோதும். எல்லாரும் சொல்லுவோம், உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான். ஹல்லேலூயா. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நாம் எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் இயேசு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கிற அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி முடிவு பரியந்தமும் உண்மையில் நாங்கள் நம்பிக்கை இருப்போம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை
கிருபை சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு நிஜமான வார்த்தை. அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஓ, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, குற்றப்பட்டு போவதில்லை. நம்ம யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்ன? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். ஓ, thank you Jesus. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நீங்க சொல்லுங்க, உம்மை நம்பும் நான், உம்மை. நல்ல சத்தமா. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்போம். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரமே நம்பி செயல்படுவோம், நம்பி காரியங்களை செய்வோம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். எல்லாரும் சொல்லுவோம், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ ரகபரியம் துரஹா ஷகனியம் தரா. ஓ தேவ மகிமை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை தம்முடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும், அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஓ thank you Jesus. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்குகிறார். ஆண்டவர் God is preparing us for a great battle. ஒரு பெரிய யுத்தத்திற்காக கர்த்தர் உங்களை என்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லியிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகுமா, ஜெயமோ கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். ஓ விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம், கர்த்தரை நம்புவோம், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்படுத்துகிற எந்த காரியங்களும் உங்க வாழ்க்கையில வெட்கப்பட விடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சில பேர் உங்க வாழ்க்கையில குற்ற மனசாட்சியோட இருந்து கொண்டு இருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு காரியமும் குற்றப்படுத்த முடியாது, வெட்கப்படுத்த முடியாது. ஓ ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற முடிவு பரியந்தமோ உம்மை நம்புகிற பிள்ளைகளை கரம் தூக்கி உயர்த்துகிற அற்புதமான ஆண்டவர். எத்தனை பேர் அவருடைய அற்புதத்தை நினைத்து பார்க்கிறீர்கள்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருந்திருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்? இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிகர் இல்லாதவராய், இணை இல்லாதவராய் இருக்கிறார், இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த இரக்கத்தின் தேவனை உயர்த்த விரும்புகிறீர்கள்? ரெண்டு கரத்தையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறீர். என் வாழ்க்கையில ஓ ஸ்தோத்திரம், இரக்கமில்லாத காரியங்கள் நடந்தாலும் என் மேல் இரக்கம் காட்டுகிற ஒரே அற்புதமான ஆண்டவர் நீர்தான் என்று உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நிகர் இல்லாத எங்கள் தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம்.
செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நீ. எல்லாரும் சொல்லுவோம். நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நீ. முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின. எத்தனை பேர் ஆண்டவர் அற்புதமான கருவியாய் வைத்திருக்கிறார். எங்கள் ஆயுஷ் நாட்கள் மறக்க கூடாத அளவுக்கு உயர்ந்தவராய் இருக்கிற தெய்வமே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லாம் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நிகரில்லாத எங்கள் தெய்வமே, குறைகளை போக்குகிற பரிசுத்த ஆவியே, உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. சொல்லுங்க, குறை தீர்க்கிற ஆண்டவர், போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. நிழலாய் கூட வருகிற தெய்வமே, கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் ஹல்லேலூயா, அற்புதம் செய்த எங்கள் தெய்வமே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும், what a glorious God we serve. Oh, we are the instrument of miracle. அற்புதம் செய்கிற கருவிகளாக எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறீர். ஓ, உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. எல்லாரும் சொல்லுவோம், வான தூதர்கள், வான சேனைகள், தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும், விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள், தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் வல்ல நாமமே. வானத்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் வான சேனைகள், வான சேனைகள் பாடிடும் வல்ல நாமமே. மரண கூறினை ஒடுத்தி எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின்
காரணம் என்ன? இது முடியாது, இது நடக்காது. There is no possible ways in my life. என் வாழ்க்கையில இது முடியாது என்று ஆண்டவரே நான் கீழே விழுந்த போது என்னை தூக்கிவிட்ட உம்முடைய அன்பு கரம் என் வாழ்க்கையில உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார்? இன்னைக்கு அதற்கு என்ன ஆதாரம்? நம்முடைய வாழ்க்கையில நம்மையே ஒரு அற்புதமான கருவியாய் மாற்றி இருக்கிறார். எனக்கெல்லாம் இப்படி நடக்குமா என்று யோசித்துக் கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எதை யோசிக்கணும்? நான் எப்படி இருந்தேன், எப்படி என் நாட்கள் இருந்தது? ஆனால் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாக என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கின எங்கள் தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். என்னை இன்றைக்கு ஒரு கருவியாய் பயன்படுத்தி இருக்கிறேன், என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாய். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நின்று எங்க வாழ்க்கையில நாங்கள் உயரவில்லை ஆண்டவரே, நாங்கள் உயர்த்தப்படவில்லை. எங்களை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறீர். சொல்லுங்க, நல்ல பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, என்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசே, என்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை உயர்த்துகிற ஆண்டவர் என்னை உயர்ந்த கண்மனையின் மேல் வைப்பார், என்னை அவருடைய அடைக்கலத்துக்குள் வைப்பார். ஓ, என்னை உயர பறக்க செய்வார், என்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு காரியமும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவருடைய வல்லமை மிக பெரியதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஓ மனுஷனை உயர்த்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்மை உயர்த்துவதற்கு நாம் எம்மாத்திரமா இருக்கிறோம். அதனால அவர் சொல்றார், என் பாத்திரத்தை, என் ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை எடுத்து உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறது போலவே எத்தனை பேர் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் என்னை உயர்த்தின, என்னை அற்புதமாக்கின எங்கள் இயேசுவுக்கே என்று இந்த ஆராதனை நாங்கள் இந்த காலை வேளையில உமக்கு ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் மீது இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தில் நாங்கள் நனைந்து தொடர்ந்து உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தான் எங்களை உயர்த்துகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஓ கர்த்தருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடி தேவனுடைய வார்த்தை நம்மை உயர்த்தி இருக்கிற மாடி, ஓ இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, வருகிற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் அந்த வார்த்தையிலே ஆண்டவரே மகிழ்ச்சி அடைய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். சிலருக்கு க்ளோரியை பார்த்ததே இல்லை. என்னுடைய இளைய மகள், சின்ன மக கிருஷ்ணகிரியில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. போட்டோ பிடிக்கிறவங்க போட்டோ பிடிச்சிக்கங்க. ஸ்தோத்திரம். ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும். அருமையான ஊழியம் அவங்களுக்கு இருக்குது. ஆண்டுடைய அழைப்பு வித்தியாசமாக டீச்சிங் லைனில் கர்த்தர் அவங்கள கொண்டு போகிறார். அவங்களுக்கு பெரிய தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஜெபம் அவசியம். மீதி உள்ள எல்லா நேரத்தையும் பாஸ் கையில் கொடுக்குறோம். கரங்களை சட்டி நான் வரவேற்ற நாளிலே இந்த திருச்சபைக்கென்று ஆண்டவர் என் உள்ளத்திலே வைத்ததான வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. போன சர்வீஸில் நான் ரொம்ப வேகமாக பேசினேன். இப்போ கொஞ்சம் தாராளமாக பேசலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பின்னாடி சத்தம் கம்மியாக இருக்குதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் மகிமையாக இருக்கிறதை உணர முடிகிறது. அல்லேலூயா. உண்மையாகவே அதை விரும்புகிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க. முதல் 2ஆம் ஆராதனையில் சொன்னேன், இந்த ஊழியம் 70 ஆண்டு கால ஊழியம். மதிப்பிற்குரிய ஆபிலையா அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியம். இந்த ஊழியத்திலே நாங்களும் இணைந்து பணியாற்றுகிறதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்துகிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். கடந்த 70 ஆண்டுகளில் எத்தனையோ முறை இந்த சபைக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது. அந்த சோதனைகளின் மத்தியிலும்
இந்த ஊழியத்தோடு நாங்கள் சேர்ந்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் யாரும் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடல, வாங்க வாங்கன்னு கூப்பிடல. நீங்கள் இவங்க தான் எங்கள் பாஸ்டர், ஐயா தான் எங்கள் ஊழியக்காரர், அவங்க கீழே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு எங்களை தெரிந்து கொண்டு கடந்த 2 ஆண்டுகள் எங்களோடு நீங்கள் ஊழியத்திலே இருந்து ஜெபிப்பது, பயணிப்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். எங்கள் உள்ளத்திற்கு பெரிய ஆறுதலாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. உண்மையிலே நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தான் என்ன செய்யும், கொண்டு வரும். அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நெருக்கம் வருகிறது என்றால் ஆண்டவர் பெருக்கத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இப்படி ஒரு ஃபெசிலிட்டி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் முன்னாடியே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்துருக்கிறார். பிள்ளைங்க எங்கே போவாங்க, எங்கே நிற்பாங்க அப்படின்னு இப்படி ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். திருப்பூரில் இப்படி யாருக்கும் நின்று ஒரு ரெண்டல் ஸ்பேஸில் ஆராதனை நடத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். அதை நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். நீங்களும் அதை நினைச்ச ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டது. இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலே உங்கள் ஜெபம்தான் பெரிய ஒரு ஆயுதம். ஆமென். தொடர்ந்து குடும்ப ஜெபத்திலே நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஐசாயா சாப்டர் 61 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 61 verse 2 and 3 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிற தெய்வம். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் இடைப்படும். எங்கள் உள்ளங்கள், எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு எனக்கு ஒரு வார்த்தையை தாரும், என்னோடு கூட பேசும் என்று ஜெபித்து வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவர் நிரப்பி அனுப்புவீராக. உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் திருப்தியாக்கி அனுப்புவீராக. ஹல்லேலூயா. fill us Lord. திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல முந்தி ஆமென் சொல்ல ஆயத்தமா இருங்க. கைத்தட்ட ஆயத்தமா இருங்க. இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. நம்முடைய சபைக்கு, குடும்பத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசன செய்தி. இந்த 2024ஆம் ஆண்டிற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அனுக்கிரக வருஷம். அனுக்கிரக வருஷம் என்கிறதான வார்த்தை என் காதிலே தொனித்து கொண்டே இருந்தது. அனுக்கிரக வருஷம், இயர் ஆஃப் லார்ட்ஸ் ஃபேவர். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து நான் போகிற இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு சபைகளிலும் அதுக்கு ஏற்றாற்போல் இந்த வார்த்தையை பிரசங்கித்து வருகிறேன். அனுக்கிரக வருஷம். இந்த நாளிலும் நம்முடைய சபைக்கு இந்த அனுக்கிரக வருஷம் எப்படி இருக்க போகிறது, அனுக்கிரக காலத்திலே என்ன நடக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி யூதா ஜனங்களை பார்த்து இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அந்த யூதா ஜனங்கள்
மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்களாம். மிகுந்த போராட்டம். பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் சினாரியோ, அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையின் நிமித்தம், சுற்றி இருக்கிற எதிராளிகளின் நிமித்தம் இவர்கள் மிகுந்த துயரத்திலும் பாடுகளின் மத்தியிலும் இவர்கள் வேதனையிலே கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஏசாயா ஆரம்பத்திலிருந்து தீர்க்கதரிசி பல்வேறு விதத்திலே இந்த ஜனங்களோடு பேசுகிறார். ஆனால் இந்த 61ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. இதை மெசியானிக் ப்ராஃபசிஸ் என்று சொல்லுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக அவர் வரப்போகும் பொழுது நடக்கிறதான காரியங்களை அங்கே தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த 2ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்கிறதான ஒரு நாளை குறிப்பிட்டு தீர்க்கதரிசி பேசுகிறார். அனுக்கிரக வருஷம். அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யூபிலி ஆண்டு என்று அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை அனுசரிக்கிறது வழக்கமாக இருந்தது. என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு, இயர் ஆஃப் ஜூபிலி. 49th இயர் முடிந்தவுடனே அந்த ஆண்டை அவர்கள் அனுசரித்து கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. நாம் அந்த நாட்களிலே என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ இருக்கிறதான அரசாங்கம், ராஜாக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதான இஸ்ரவேலர்களை விடுதலை செய்வார்களாம். They will release the slaves from the captives. யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் விடுதலை செய்கிற ஒரு ஆண்டா இருக்கும். என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டிலே. 2வது, யாருடைய உடைமைகள், சொத்துக்கள், நிலங்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கிறதோ, ஒருவேளை வாங்கின பொருட்கள், வாங்கின சொத்துக்கள் அது கடன் செலுத்த முடியாம ஒருவேளை அந்த நபர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அதை அவர்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம், சுதந்திரிக்க முடியாமல் இருக்கலாம், சொந்த இடம்தான், அதை போய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டிலே யாருக்கெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதோ, அந்த நிலத்தை, அந்த பொருளை அந்த உரிமையாளரிடம் ஒப்படைப்பது அந்த யூபிலி ஆண்டா இருந்திருக்கிறது. ஆமென். Returning the possession to their owners. யார் உரிமையாளரோ அவர்களுடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை அவர்களிடத்தில் மீண்டும் ஒப்படைக்கிற காரியம் அந்த யூபிலி ஆண்டிலே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, glory to God. அப்ப இங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். துயரத்தில் இருக்கிற இந்த யூதா ஜனங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷம் வரப்போகிறது. அனுக்கிரக வருஷம். இன்னைக்கு உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க, நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு ஜோசியம் சொல்றவங்க இருக்கிறாங்க, குறி சொல்றவங்க இருக்கிறாங்க. நல்ல காலத்தையும் சொல்லுவாங்க, கெட்ட காலத்தையும் சொல்லுவார்கள். சிலர் நேரங்களை பார்ப்பார்கள், இது என்ன நேரம் அப்படின்னு இன்னும் நேரம் காலங்களை பார்த்து இன்றைக்கு பயணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு நேரம் அல்ல. இந்த யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, உங்க துயரங்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஒரு அனுக்கிரக வருஷம் வரப்போகிறது. அந்த நாளிலே கிறிஸ்து வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படும் பொழுது சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், துயரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை கொண்டு வருகிற ஆண்டுதான் அனுக்கிரக வருஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டிற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை இது. 2024 ஒரு அனுக்கிரக வருஷம். ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் ஆண்டு. ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து, சிறைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற ஒரு யூபிலி ஆண்டா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எதையெல்லாம் மனிதர்கள் அபகரித்தார்களோ, திருட நினைத்தார்களோ, அதையெல்லாம் மீண்டும் பட்சித்த வருஷங்களுக்கு நிகராக திரும்பவும் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. இது யூபிலி ஆண்டு, இது அனுக்கிரக வருஷம் என்று ஆண்டவர் இந்த சபைக்கென்று தீர்க்கமாய் உரைக்க சொன்னதை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஹல்லேலூயா. என்ன வருஷங்க? ஹல்லேலூயா. அனுக்கிரக வருஷம். ஹல்லேலூயா.
அனுக்கிரக வருஷத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல நீங்க கால் வைக்கிறது எல்லாம் ஆண்டவர் பிராஸ்பர் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. the previous year 2023 எப்படி இருந்ததோ என்று இன்றைக்கு நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம். கண்ணீரின் பாதையாக இருந்திருக்கலாம், துயரம் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2024 நாம் எல்லாரும் அனுக்கிரக வருஷத்திற்குள்ளே பிரவேசித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரவேசித்து இருக்கிற உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், இந்த திருச்சபையிலும் ஆண்டவர் எல்லா சிறைப்பட்டு போய் இருக்கிற காரியங்களில் இருந்து விடுதலையை கொடுக்கிற ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு மகிமைப்படுத்துங்கள். Oh, it is a year of jubilee, year of Lord's favor. ஆண்டவர் எங்களுக்காக மனம் இறங்கி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்கள் அனுக்கிரக வருஷத்திலே நடக்கும் 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்லி, நீதியை சரிக்கட்டும் நாள். எழுதிக் கொள்ளுங்கள். முதல் குறிப்பு, துயரப்பட்டவர்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஆண்டு. ஹல்லேலூயா. நீதியை சரிக்கட்டும் ஆண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி, நீதியை சரிக்கட்டும் ஆண்டு. துயரப்பட்டவர்களுக்கு யார் இவங்களுக்காக வழக்காடுவா? யார் இவங்களுக்காக நியாயம் விசாரிப்பா? யார் இவர்களுக்காக பரிந்து பேசுவா? இந்த துயரத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை யார் மீட்டெடுப்பா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்களோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில மனுஷர் உங்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம், நியாயம் செய்யாமல் இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பலர் தடுக்க நினைக்கலாம், சூழ்ச்சி செய்யலாம். பலவித ரூபத்திலே இந்த 70 ஆண்டுகள் ஊழியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 2024 ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுகிறார், நீதியை சரிக்கட்டும் ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் விசாரிக்க, கர்த்தர் நீதியை பட்ட பகலை போல வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் முந்தி கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்காக அவர் வழக்காட எழும்பி விட்டார். உங்களுக்காக யுத்தம் பண்ண எழும்பி விட்டார். உங்களுக்காக பரிந்து பேச எழும்பி விட்டார். இந்த ஆண்டு உங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்த போகிறார். நீதியை சரிக்கட்டும் ஆண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு துயரப்படுத்தினாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் மேல் சுமைகளை வைத்தார்களோ, அடிமைப்படுத்தினார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நீதியை சரி கட்ட போகிறார். Hallelujah. They have experienced injustice, but God, in the year of favor, Lord's favor, He is proclaiming, I will provide justice. ஆண்டவர் நீதியை சரி கட்ட விரும்புகிறார். சங்கீதம் 103:6 வாசிக்கிறோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சொசைட்டில பாருங்க, உலகத்தில் பாருங்க, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு அநேகர் ஆதரவாய் எழும்புவதில்லை. ஒடுக்கப்படுகிற மக்களை வைத்து இன்றைக்கு அரசியல் செய்கிறார்கள், அவர்களை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தேசம் பாழாய் போய் கிடக்கிறது. கடந்த வாரம் மும்பை பகுதிக்கு போயிருந்தேன். அந்த தேச பட்டணத்தை போய் பார்த்தேன். ஒரு மிகுந்த நெருக்கம் நிறைந்ததான ஒரு பட்டணம். ஜனங்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தேன். அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பொருளாதார சுமை அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவரே இறங்கி வந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, சில நேரங்களிலே பல விதத்திலே நீங்கள் ஒடுக்கப்படலாம், மனுஷர்களால் ஒடுக்கப்படலாம். இன்றைக்கு நாங்கள் சொல்ல கேட்கிறோம், குடும்பத்திலே இன்றைக்கு சிலரை ஒடுக்கப்படுத்துகிறார்கள். பெரியவங்க இருக்கிறாங்களா, வயதானவர்களை ஒடுக்கப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு வாலிபர்கள் பெற்றோர்களை ஒடுங்கி வைக்கிறார்கள், அவர்களை விட்டு தூரமாக வைக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் விசாரிப்பற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிற, என்ன செய்யற, சாப்பிட்டியா, அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யாமல் இன்றைக்கு பல விதத்திலே இன்றைக்கு ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க அப்படி சிலர் வேதனையில் இருக்கலாம். என்னை யாரும் விசாரிக்க இல்லையே, உதவி செய்ய இல்லையே. அப்படி நெருக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீதி செய்கிறவராய் இருக்கிறார், நீதி செய்கிறவராய் இருக்கிறார், விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் தெசலோனிக்கே சபை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை பாருங்க. தெசலோனிக்கே சபை குறித்து பவுல் எழுதுகிற சாட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம். ஹல்லேலூயா. என்ன காண்பிக்கிறாங்க? பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம். இன்றைக்கு நீதி செய்யலையே, நான் நிரபராதி அப்படின்னு போய் நிரூபிக்கிறது முக்கியம் அல்ல. சிலர் போய் நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த சபை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது, பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். 5ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்பதற்கு எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? என்ன செய்வாருங்க? தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார். இந்த சபைக்கு, குடும்பங்களுக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம், ஹல்லேலூயா, ஆண்டவர் நியாயமான தீர்ப்பு செய்வார், நியாயமான தீர்ப்பு செய்வார். ஹல்லேலூயா. அது நியாயமா இருக்கும், எல்லாருக்குமே நியாயமா தோன்றப்படுகிற வகையில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆறுதல் படுத்துகிற வகையில் இருக்கும். ஹல்லேலூயா. நியாயமான தீர்ப்பு செய்வார் என்பதற்கு இதுவே சாட்சி. இந்த 2 வருஷம் நாங்கள் உங்களை பார்க்குறோம், நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. உங்கள் பொறுமையையும் உங்கள் விசுவாசத்தையும் நீங்கள் காண்பிக்கிறதை பார்த்து கர்த்தரே நியாயமான தீர்ப்பை வெளிப்படுத்துவார். மனுஷர் தீர்ப்பு கொடுக்க முடியாது, ஆனால் ஆண்டவரே நியாயமான தீர்ப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி நியாயம் செய்வேன் என்று 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலே பாருங்கள், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். அதுதாங்க சரி கட்டுவது. என்ன சரி கட்டுவது? உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். அது ரொம்ப பெயின்ஃபுல்.
நம்மளை அவமானப்படுத்துறாங்களா, நம்மளை நிந்திக்கிறாங்களா, உபத்திரவப்படுத்துறாங்களா, ஆண்டவர் சரி கட்டினார்னா உங்க வாழ்க்கையில உபத்திரவம் தான் வரும், வேதனை தான் வரும். எதை விதைக்கிறார்களோ அதை தான் என்ன செய்வார்கள்? அறுவடை செய்வார்கள். கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய விசுவாசத்தை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவம், உபத்திரவப்படுற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அனுக்கிரக வருஷம் ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற வருஷமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18:25 வாசிக்கிறோம், துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய், அது பாசிபிளா? சரி கட்டும் போது நீதிமானுக்கு ஒரு பதில், துன்மார்க்கனுக்கும் அதே பதில கொடுப்பாரா? சமமா ஆண்டவர் நீதி செய்வாரா? அது ஆண்டவருக்கு தூரமா இருக்கிற காரியம். ஹல்லேலூயா. அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனோட நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருக்கிறது, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? இந்த வசனம் போன வருஷம் வாக்குத்தத்தமா வந்ததா? சர்வலோக நியாயாதிபதி அது எங்கேயாவது இருக்கா? எங்க சிஸ்டர்? குரலகத்திலையா? முதல் வாக்குத்தத்தம் கூடின அன்னைக்கு மார்ச். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி பேசியிருக்கிறாரு, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? Glory to God. இன்றைக்கு பல விதத்தில் நீதி இழைக்கப்படுகிறது, அநீதியாக மாறப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே அநேகருக்கு நீதி கிடைப்பதில்லை, நீதி கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கிடைப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படும் போது, இந்த 2024 அனுக்கிரக வருஷத்திலே அவர் வெளிப்படும் பொழுது, சர்வலோக நியாயாதிபதி உங்களுக்கு உங்களுக்கு நீதி செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நிச்சயம் நீதி செய்வார். சொல்ல மாட்டீங்க? எதுவும் பிரச்சனை இருக்கோ அவங்களோட? இல்ல பாஸ்டர், இவனுக்கு வேற மாதிரி நீதி. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்வார், நீதி செய்வார். Glory to God. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஜெரமியா chapter 51 verse 56. எரேமியா 51 56 வசனத்தை பாருங்க. எரேமியா 51:56. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகிறான், அதின் பராக்கிரமசாலிகள் என்ன செய்வார்கள்? ஒடுக்கப்பட வருகிறவர்கள் என்ன செய்வாங்க? என்னங்க சொல்ல மாட்டீங்க? நல்லா சொல்லுங்க. பிடிபடுவான் ஒரு நாள். சொல்லுங்க, ஒரு நாள். நல்லா தான் சொல்லுங்க. சத்ரு ஒரு நாள் என்ன செய்வான்? வசமா சிக்குவான். அவர்களுடைய வில்லுகள், ஆமென், வில்லுகள் என்ன செய்யும்? முறிந்து போகும், முறிந்து போகும். பிளான்ஸ், திட்டங்கள், எப்படி காலி பண்ணலாம், எப்படி தடுக்கலாம்,
இந்த குடும்பத்தை எப்படி சின்ன பின்னமாக்கலாம், தொழிலை எப்படி நஷ்டமாக்கலாம், இந்த குடும்பத்திற்கு எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், திட்டம் வில்லுகள் இல்லையா? ஆண்டவர் அனுக்கிரக வருஷத்துல என்ன சொல்றாரு? வில்லுகள் என்ன செய்யும் சொல்லுங்க? முறிந்து போகும். எதிராய் எழும்புகிற அம்புகள், சத்ருவின் திட்டங்கள் என்ன செய்யும்? முறிந்து போகும். கரங்களை உயர்த்தி ஒரு அதட்டுங்க. ஹல்லேலூயா. வில்லுகள் முறிந்து போவதாக சொல்லுங்க. வில்லுகள் முறிந்து போவதாக, திட்டங்கள் முறிந்து போவதாக. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக, தேவ சபைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பப்படுகிற எல்லா ஆயுதங்களும் முறிந்து போவதாக. Give the glory to God. மகிமை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி. ஓ எஸ். முறிந்து போகும், முறிந்து போகும். இந்த இறுதி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சரி கட்டுகிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் என்ன நாமம்? சரி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. எழுதி வைங்க. இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. நிச்சயமாய், நிச்சயமாய் பதிலளிப்பார். உங்களுக்கு பதிலளிப்பார், உங்கள் குடும்பத்திற்கு பதிலளிப்பார், இந்த சபைக்கு பதிலளிப்பார். கையை தட்டினா நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பதில் அளிக்க போகிற ஒரு ஆண்டு. Glory to God. Glory to God. ஐயோ, இன்னும் 2 குறிப்பு இருக்கு. செகண்ட்லி, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். ஆமென். துயரப்பட்டவர்களுக்கு என்னங்க? ஆறுதல் செய்யவும். 2வது குறிப்பு எழுதி கொள்ளுங்க. துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்யும் ஆண்டு. அல்லேலூயா. துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்யும் ஒரு ஆண்டு. அனுக்கிரக வருஷத்துல நம்ம அனுபவிக்க போகிற இன்னொரு காரியம், ஆண்டவர் நீதியை மாத்திரம் சரி கட்டுவதில்லை, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. ஆமென். அப்படின்னா என்ன? ஆண்டவர் பதில் அளிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் உண்டாயிருக்கும். ஆமென். நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது, ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் வாசல்களை திறக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாயிருக்கும். அந்த துயரம் மறுபடியும் வரப்போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. கலங்கி போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அழுது புலம்புகிற சகோதரியே, குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, தொழில்களை நினைத்து பல நேரம் நீங்கள் வியாகுலப்படுகிறீர்கள், அங்கலாய்க்கிறீர்கள். ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க கிரகிக்க முடியாத வகையிலே ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். எண்ணி பார்க்க முடியாத வகையிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறத பார்க்க போறீங்க. ஆமென். அந்த நன்மையை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆறுதல் உண்டாயிருக்கும் உங்கள் உள்ளத்திலே. அங்கே வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? ஆறுதல் அடைவார்கள். Blessed are those who mourn. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மையிலேங்க நீங்க எல்லாருமே பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். நீங்க ஒரு நெருக்கத்தின் பாதையில போயிருந்தா ஆண்டவர் ஒரு பிளெஸிங்கை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நெருக்கத்தில் நீங்க இன்னும் நெருக்கப்பட்டு விழுவதல்ல, அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு போக திட்டம் வைத்திருக்கிறார்.
நீங்க பொறுமையாயும் ஆண்டவர் மேல, வார்த்தையின் மேல விசுவாசத்தோடும் நீங்கள் இருந்து பாருங்க. இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி நீங்க ஜெபித்து பாருங்க. நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஓ glory to God. ஆறுதல் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நாங்க இந்த புத்திர பாக்கியத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க காலம் கடத்திட்டோம், டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்பிக்கையே இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் திடீரென்று நான் கேட்டேன், டெஸ்ட் எடுத்து பார்ப்போமா அப்படின்னு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. பல நேரங்கள் பலவிதமான நெகட்டிவ்ஸை நீங்க பார்த்துருக்கலாம், தோல்விகளை பார்த்துருக்கலாம். அதனால மனம் சோர்ந்து போயிருக்கலாம். மறுபடியும் ஒரு சோர்வு வருமோ அப்படின்னு நினைக்கலாம். நோ, ஆண்டவர் சொல்றாரு, அனுக்கிரக வருஷத்துல நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், ஆறுதல் அடைவீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆறுதல் அடையும் போது உங்கள் நிமித்தம் அநேகர் ஆறுதல் அடைவார்கள். உங்களை ஆண்டவர் அப்படி பயன்படுத்துவார். இந்த அனுக்கிரக வருஷத்துல நீங்கள் ஆறுதல் அடைகிறது மாத்திரமல்ல. நான் யோசித்து பார்த்தேன், இங்கே ஆராதனை நேரத்தில் அமர்ந்து ஆண்டவர் உங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். அது எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. உண்மையிலே நீங்க ஒரு பெரிய ஆறுதல் எங்களுக்கு. அதை நான் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து சொல்றேன், நீங்க எங்களுக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எங்களை ஆறுதலா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மதிப்பிற்குரிய போதகரம்மா பாஸ்டர் சாம் அடியேனையும் குடும்பமாய் நீங்கள் ஊழியராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது உங்களுக்கும் ஆறுதல், எங்களுக்கும் ஆறுதல். ஹல்லேலூயா. உண்மையிலே துயரப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்த அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, சங்கீதம் 147:2-3 வாசிக்கணும். சங்கீதம் 147:2-3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் குணமாக்குகிறார். Glory to God. யாருமே இருதயம் உடைஞ்சு போனா அவ்வளோ சீக்கிரம் குணமாக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த அனுக்கிரக வருஷத்துல யூதாவே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருவர் தான் உங்கள் இருதயத்தை குணமாக்க முடியும். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டுகிற ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. Glory to God. Hallelujah. அநேகர் உங்கள் நிமித்தம் ஆறுதல் அடைவார்கள், அநேகர் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காலையில சொன்னேன், உங்களை பார்த்தா 10 அடி தள்ளி ஓடி போகக்கூடாது. என்னங்க, உங்களை பார்த்தா என்ன செய்யக்கூடாது? ஐயோ இது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இருக்கிற ஆறுதலும் போச்சு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. சில நேரம் சிலர்கிட்ட இந்த ஃபோன் வரும், அந்த நம்பரை பார்த்தாலே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும். அவன் எப்பவுமே ஒரு அபசகுணமாக தான் என்ன செய்வான்? பேசுவான். நல்ல வார்த்தையே அவன் வாயிலிருந்து என்ன செய்யாது? வராது. அந்த அந்த நம்பர்லாம் என்ன செஞ்சிருங்க? வெட்டி. யாராவது என்ன சொன்னாங்க? ஓ எல்லாம் பண்ணுறாங்க போல இருக்கு. வெரி குட். அல்லேலூயா. உங்களை பார்த்தா ஐயோ இவங்களோட பேசணும், அவங்க பேசுறதுனால என் உள்ளத்தில் ஒரு ஆறுதல் அப்படின்னு நினைக்கணும். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்க. கணவன் மனைவி ஆறுதல் படுத்துங்க. மனைவி கணவனை ஆறுதல் படுத்துங்க. அது ஒரு பெரிய பலம். அவங்க தொழில் பல காரியங்களை அவங்க வெளியில சந்திச்சுட்டு வர்றாங்க, பல வேதனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க. அது அவங்க வீட்டில் காண்பிக்கிறது இல்லை, கணவன்மார் காண்பிக்கிறது இல்லை. அதையெல்லாம் மறைச்சு குடும்பத்தை எப்படியோ நடத்தணும்னு பல காரியங்கள் செய்கிறாங்க.
ஆறுதல் படுத்தி பாருங்க, விசாரித்து பாருங்க, கைகோர்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாயிருக்கும். இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தை ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டு. மூன்றாவது, வேகமாய் வாசித்து முடிக்க இருக்கிறோம். மூன்றாவது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 3:7 நம்முடைய சபைக்கு இருங்கம்மா ஆண்டவர் கொடுத்த இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நியூ இயர்ல நீங்க கேட்டிருப்பீங்க, ஆனா இந்த வார்த்தையை நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். யோசுவா 3:7, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும், அல்லேலூயா, ஆமென், இந்த திருப்பூர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, ஆமென், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்துவார் சிஸ்டர், உங்களை மேன்மைப்படுத்துவார். Glory to God. ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கா பேசுறார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, உறவினர்களுக்கு முன்பாக, எதிர்த்தவர்களுக்கு முன்பாக, அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக, ஏளனமாய் பேசினவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மூன்றாவது, ரைட் இட் டவுன், துயரப்பட்டவர்களை மேன்மைப்படுத்தும் ஆண்டு. அனுக்கிரக வருஷத்துல என்ன பார்க்கிறோம் சொல்லுங்க? துயரப்பட்டவர்களை, என்னங்க சொல்ல மாட்டீங்க? துயரப்பட்டவர்களை மேன்மைப்படுத்தும் ஆண்டு. முதல்ல 2 என்ன சொன்னேன்? முதல்ல என்ன? நீதியை சரி கட்டும் ஆண்டு. இரண்டாவது, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யும் ஆண்டு. மூன்றாவது, துயரப்பட்டவர்களை, அல்லேலூயா, உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் இந்த யோபு 36:7, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை, அல்லேலூயா, யார் கூடங்க? துயரப்பட்டிருந்த யோபு சொல்றாரு, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை ஏற பண்ணுகிற ஆண்டு, ஏற பண்ணுகிற ஆண்டு. Glory to God. உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்க செய்வார். ஆமென். ஒரு சந்தோஷம் வருதா? ஆமென். ஏன் சோகமா இருக்கிறீங்க? இது அனுக்கிரக வருஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது அனுக்கிரக வருஷம். இது உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. சொல்லுங்க, உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, உங்களை ஏறி இருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. பல வீழ்ச்சிய, செட்பேக்கை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆண்டவர் தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டு. ஆண்டவர் யூதாவை பார்த்து சொல்றார், உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? தூக்கி நிறுத்துவார். இஸ்ரவேலை தூக்கி நிறுத்துவார். இந்த சிறு கூட்டத்தை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆதி முதற்கொண்டே ஆண்டவர் அதுதான் செய்து வரார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனத்தை தூக்கி நிறுத்தி கொண்டே வருகிறார். பல வகையில ஆண் பிள்ளைய கொல்ல நினைக்கிறான், ராஜாக்களை கொண்டு வரான், பல திட்டங்களை கொண்டு வரான், அந்த சந்ததிக்குள்ள பாவத்தை புகுத்துறான், என்னென்னமோ செய்து உடைக்கலாம் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த சிறு கூட்டத்தை இன்று வரைக்கும் நிலைநாட்டி வைத்திருக்கிறார். இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை 70 ஆண்டு காலமாய் ஆண்டவர் நிலைநாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தோடு எங்களோடு இணைந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், துயரப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் மேன்மையை
கொடுக்கிற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏன் அங்க போடப்பட்டிருக்கிறது? துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஹல்லேலூயா. துயரத்திற்கு பதிலாக என்ன தைலங்க? ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் ஜாய். ஆமென் சொல்லுங்க. ஆனந்த தைலம். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலா ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஆனந்த தைலம். உங்க மேல அப்படியே ஆனந்த தைலத்தை அப்படியே பக்கெட்ல ஆண்டவர் என்ன செய்ய போறார்? இந்த ஆண்டு ஊற்றுகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. ஜாய் ஜாய் ஜாய், சந்தோஷத்தினால நிரப்புகிற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. முடிஞ்சா கையை தட்டி விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். நிரப்புகிறார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். Fill us with joy. Fill my cup with joy. அதை கேளுங்க. இந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். Glory to God. Glory to God. அடுத்ததாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். எப்படி மேன்மைப்படுத்துறாரு? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. சிலர் அந்த துயரத்திலிருந்து மீட்டு கொண்டு வரவே முடியாது. 1 சாமுவேல் 2:1 பார்க்கிறோம். அன்னாள் துயரப்பட்டு கிடந்தாள். ஏன்? அவளை மலடின்னு சொல்றாங்க, அவளை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அவ வாய் திறக்க முடியவில்லை, பேச முடியல. ஆலயத்தில் அழுது புலம்புகிறாள். அவ்வளவு ஒரு துயரம், துக்கம். கணவன் என்னென்னமோ சொல்லி ஆறுதல் படுத்த நினைக்கிறான், ஆனா ஆறுதல் படுத்த முடியவில்லை. அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒடுங்கி போயிருந்த அன்னாளின் வாயை ஆண்டவர் நகைப்பினால் நிரப்பினார், துதிக்க செய்தார், பாட செய்தார். ஹல்லேலூயா. சிலரால பாட முடியாது, துதிக்க முடியாது, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து வாழ்த்துதல் சொல்ல முடியாது, சிலர் விரும்பி போய் பார்த்து பேச முடியாது. துயரம் உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்குதா? அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் துதியின் ஆடையை கொடுக்கிற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. யோபு யோபுல வாசிக்கிறோம். யோபு 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிப்போம். யோபு 8, 21, 22 வாசித்து முடிப்போம். இனி அவர் சொல்லுங்க. இனி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, இனி. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய வாயை, உங்களுக்கு உரிமை பாராட்டி சொல்லுங்க, என்னுடைய வாயை நகைப்பினாலும் என்னுடைய உதடுகளை ஆமென் ஆமென் ஆமென். Glory to God. Glory to God. உங்கள் வாயை துதிக்க செய்வார், துதிக்க செய்வார். ஹல்லேலூயா. வாயை நகைப்பினாலும் உதடுகளை கம்பீரத்தினாலும் ஆண்டவர் நிரப்புவார். அன்னாள் அவ்வளோ வேதனையை சந்தித்த, துயரத்தை சந்தித்த அன்னாள். 1 சாமுவேல் 2:1 வாசிக்கிறோம். அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? ஜெபம் பண்ணி, ஓஹோ, என் இருதயம் இப்ப என்ன செய்து? ஹல்லேலூயா, களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் மலடி. நான் சொன்னேன், இப்ப பாரு, இப்ப பாரு, கர்த்தர் செய்த நன்மையை பாரு. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ஆசீர்வாதத்தை பாரு, கொண்டு வந்த மேன்மையை பாரு. ஹல்லேலூயா.
பகைஞருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். என்ன வருஷம்? அனுக்கிரக வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷத்தை பேசுங்க. இந்த 2024 முடிவதற்குள்ள இந்த 3 காரியங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமாக. ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை. பாடுங்க. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். கட்டுகள் யாவும் நீங்கிவிடும், கண்ணீரை இயேசு துடைத்திடுவார். பாடுங்க. கண்ணீரை இயேசு சிறையிருப்பை மாற்றிடுவார். யெகோவா ஷலோம் என்றும் நம்முடனே. ஓ, சிறையிருப்பை மாற்றிடுவார். யெகோவா ஷலோம் என்றும் நம்முடனே. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். பாடுங்க. இது யூபிலி ஆண்டு. மாணவர்கள் இருந்தா முன்னாடி வாங்க. 10th +1 +2. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். ஜெபத்திற்கு பதில் கிடைத்திடும், சத்துரு நாம் காலுக்கீழே. பாடுங்க. ஜெபத்துக்கு பதில் கிடைத்துவிடும். முன்னாடி வா. ஜெய கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். ஜெய கொடியை பிடித்துக் கொண்டு. ஓ, கரங்களை தட்டி. இது யூபிலி. ஹல்லேலூயா. Glory to God. இது யூபிலி. யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி இந்த ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம மேல் எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே ஜெபிக்கிறாரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் ஒடுக்கம், நீதி கிடைக்கவில்லை, சமாதானம் இல்லை, சரீரத்தில் பலவீனம், எங்க பார்த்தாலும் நிம்மதி இல்லை, வேலைக்கு போனால் அங்கே சமாதானம் இல்லை, வீட்டுக்கு வந்தால் சமாதானம் இல்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக தேவன் இந்த ஒன்றாம் நாள், இந்த வருஷத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து நம்மை மேன்மைப்படுத்துவேன்,
மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மனப்பூர்வமா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னை அங்கீகரிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. நிச்சயமாக நம்ம வாழ்வில் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனையின் முடிவு நேரத்தில் அப்பா எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பிப்ரவரி மாதம் இந்த கடைசி வாரத்தில் அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதலே மட்டும் கர்த்தர் எங்களை வழி நடத்தினீர் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இன்னும் மாற்று வராதா என்று சொல்லி எதிர்பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே ஒரு மாற்றத்தை நீர் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த யூபிலி வருஷம் எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுக்க போறதுக்காய் நன்றி. அனுகிரக காலம் வந்து விட்டது என்று சொன்ன ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அப்படியே நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, எங்களை நேசிக்கிற தெய்வம், எங்களை வழி நடத்துகிறவர். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, சந்தேகம் ஆண்டவரே எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பா என் வாழ்க்கையில நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில பிறந்ததற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி வருகிற காலங்களிலே எங்கள் குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல, ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தர் எங்களை உயர்த்தி இந்த பட்டணத்திலே எல்லாருக்கும் முன்பாக எல்லார் கண்கள் காணும்படி எங்களை நீர் மேன்மையாக வைக்க போறதுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்துங்க. +1 ஆண்டவரே 12th 10th எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் படிக்க கிருபை, ஞானம், பலனை கொடுத்தீங்கப்பா. இந்த எக்ஸாம் நாட்களில கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. நல்ல சரீர சுக பலன் தாரும். ஆண்டவரை விழித்திருந்து படிக்கிறாங்க, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி படிக்கிறார்கள் அப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து நல்ல ஆண்டவரை எக்ஸாம் எழுதக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாரும். நல்ல வெற்றியை தாரும். பள்ளிக்கூடத்திலும் முதல் மாணவர்களாய் கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி. நம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை தைரியப்படுத்துகிற எல்லா கிரிகளும் அழியட்டும், பயம் அகலட்டும். ஆண்டவரே, தைரியத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஜெயத்தை கட்டளையிட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்திய தேசத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். 27ஆம் தேதிக்காக ஜெபம் பண்ணலாமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. திருப்பூர்ல ஒரு காரியம் நடக்க போகிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்க பட்டணத்துல இறங்கணும்ப்பா. யார் கால் மிதிக்கிறாங்களோ, யார் கால் மிதிக்காமல் இருக்கிறாங்களோ, இயேசுவின் பாதம் சொல்லுங்க. இயேசுவின் பாதம் எங்கள் திருப்பூரை சுற்றி வரணும் ஆண்டவரே, சுற்றி வரணும்ப்பா. அசுத்த ஆவிகள் அழியணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லாம் பொல்லாத ஆவிகள் அழியணும் ஆண்டவரே. அந்தகார வல்லமைகள் அழியணும், விக்கிரக கோட்டைகள் தகர்க்கணும் ஆண்டவரே. மனுஷ ஆவிகள் நிர்மலமாக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற எங்கள் ஜனங்களுக்கு கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வீராக. எங்க தேசத்துல ஒரு நீதி நியாயம் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் அப்பா. நமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து நடத்தினதற்காக நன்றி.
ஆண்டவரே, இதில் ஒழுங்குபடுத்தினவர்களுக்காக ஸ்தோத்திரம். இங்கு பணிபுரிந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. பாடலாரதை நடத்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். செய்தி கொடுத்த அருமையான நம்முடைய மகனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆறுதலான வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. எங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்வீராக. எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருக்களையும் அழித்து போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம், எங்களை பலத்த கரம், ஓங்கிய புயம் எங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய கரம் ஒவ்வொருவரோடு இந்த வருடம் முழுவதும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆல் தி பெஸ்ட். God bless you.